இப்போ நம்ம அவனில் ரோட்டிசரி சிக்கன் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் ரோட்டிசரி சிக்கன் செய்கிறதுக்கு 1.5 கிலோ எடையுள்ள சிக்கன் வாங்கி வச்சுருக்கேன். அதில் இப்போ நம்ம மேரினேட் பண்ணுறதுக்கு என்னென்ன மசாலா சேர்க்கலாங்கிறத பார்க்கலாம். ரோட்டிசரி சிக்கனுக்கு மேரினேட் பண்ணுறதுக்கு என்னென்ன மசாலா தேவைன்னு பார்த்துக்கலாம். வத்தல் பொடி, மல்லிப்பொடி, தந்தூரி சிக்கன் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் பொடி. இப்போ நம்ம அதை எப்படி மேரினேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ மேரினேட் பண்ணுறதுக்கு நம்ம தயிர் எடுத்துருக்கோம். அந்த தயிரை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அந்த தயிரையும் அந்த மசாலாவோட சேர்த்து நம்ம செஞ்சிடலாம். இப்போ லாஸ்ட்டில் நம்ம பெப்பரும் சால்ட்டும் சேர்த்து நல்லா மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ எல்லா மசாலாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம கொஞ்சம் ஒரு அரை மூடி லெமன் ஜூஸ் பிழிஞ்சிடலாம். மேரினேஷன் ரெடி ஆகிட்டு நம்ம இப்போ எடுத்து வச்சுக்கிற சிக்கனில் நம்ம தடவிடலாம். சிக்கன் மேரினேஷன் பண்ணி 6 hours ஆச்சு. இப்போ நம்ம அதை அவனில் எப்படி செட் பண்ணிடலான்னு பார்த்துடலாம்.
மேரினேஷன் பண்ணின சிக்கனை நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி அவனில் இந்த ஸ்கியூவரில் வச்சு அவனில் ரெடி பண்ணி எடுத்துடலாம். சிக்கனை ஸ்கியூவரில் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம அவனில் வச்சு எடுத்துடலாம். நம்ம சிக்கனை செட் பண்ணி வச்சாச்சு. என்னுடைய அவனில் வந்து ரோஸ்ட் மோடுன்னு இருக்குது, அதனால நான் அதிலே வச்சிருக்கேன். நீங்கள் அப்படி இல்லைன்னா டிகிரி செல்சியஸில் 45 மினிட்ஸ் வச்சு எடுத்துடலாம். சிக்கன் ரெடி ஆயிட்டு நம்ம இப்போ அவன்ல இருந்து சிக்கன் எடுத்துடலாம். இப்போ ரோட்டிசரி சிக்கன் ரெடி ஆயிட்டு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.